அதுதான் ரமண மகரிஷியவோ ஞானிகளோ ஒரு பாடலை ஒரு பாராயணமாவோ ஒரு பாட்டாவோ உங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பண்ணுங்க, நிச்சயமா ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகலமும் விழுங்கும் கதிரொளி இனமன சலசமலர்த்திடு அருணாச்சலா. எல்லாவற்றின் மீதும் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கதிரொளியானது சலசமலர் இனமன. என்னுடைய மனம் எப்படி இருக்குன்னா, மனம் அலைஞ்சிட்டே இருக்கு. தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே எந்த இடத்திலே அந்த உற்பத்தி ஆகிறதோ, மனம் உற்பத்தி ஆகிறதோ, எந்த இடத்தில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்தில் கொண்டு போய் ஒடுக்கும் பொழுது, உள்ளே புகும் பொழுது அந்த இடத்தில் ஹிருதயம் விகசிக்கிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். போன பாடல், அதாவது அக்ஷமண மாலையில 26வது பாடல், கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கண்ணித்தருள்வாய் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டை பார்த்தோம். இதற்கு பிறகு அடுத்த பாடலை பார்க்க போகிறோம். 27வது பாடல், சகலமும் விழுங்கும் கதிரொளி இனமன சலசமலர்த்திடு அருணாச்சலா. அதாவது பகவான் ரமண மகரிஷிகள் உள்ளிட்ட எல்லா ஞானிகளுமே நாம் இதுவரைக்கும் மனதினால் உணர்ந்திராத நம் மனதால் கிரகிக்கப்பட முடியாத ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஞானிகளுடைய வார்த்தைகள் நமக்கு வெர்பலா அதுக்கு அர்த்தம் புரியும். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு புரியும், ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். இல்லை அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்மளுடைய கற்பனைக்கு எழுத்த மாதிரி நம்ம அப்படியே புரிஞ்சு போவோம். இது ஒரு லிமிட்டேஷன் ப்ராசஸ் தான் இது. ஆனா ஞானிகள் இந்த லிமிட்டேஷன்ஸா அவங்க சொல்லக்கூடிய அந்த பாடனுடைய அர்த்தத்தை நம்மளுடைய லிமிட்டேஷன் இருக்கிற புத்தியிலையோ மனசுலையோ புரிஞ்சிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உள்ள எடுத்து வைக்கிறோம். அதுக்குள்ளற என்ன இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். அதுக்குள்ளற போக போக ஓரளவுக்கு பொருள் புரிந்து உள்ளுக்குள்ளற போகும் பொழுது மட்டுமே ஆஹா, இது நமக்கு என்னன்னே தெரியாம இருக்கு, நம்ம உணர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் உணரக்கூடிய தன்மையில இந்த விஷயம் இல்லையே அப்படின்னு போகும் பொழுது அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அமைதியாகுது. அந்த அமைதியாகிறதுக்கு தான் இந்த பாடல். அதுதான் ரமண மகரிஷியவோ ஞானிகளோ ஒரு பாடலை ஒரு பாராயணமாவோ ஒரு பாட்டாவோ உங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பண்ணுங்க, நிச்சயமா ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே என்னன்னா, இது நம்மால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பாட்டு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் இந்த பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், சகலமும் விழுங்கும் கதிரொலி இனமன சலசமலர்த்திடு அருணாச்சலா. மிக பிரம்மாண்டமான அர்த்தம் உள்ள பாடல் இது. கிட்டத்தட்ட ஒரு சாதகனாக இருக்கக்கூடியவன், ஒரு ஜீவனாக இருக்கக்கூடியவனை அந்த அப்பேற்பட்ட அருணாச்சலம், அப்பேற்பட்ட சத்தியம் என்ன பண்ணுன்னா, ஆற தழுவி அவனை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற ஒரு ஸ்டேட்டை, ஒரு நிலையை இந்த இடத்துல பகவான் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இப்படிதான் ஆகும் பாது அப்படின்னு சொல்றதுல எப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான அந்த தன்மை எப்படி செயல்படும், அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி தர்றாரு. சகலமும் விழுங்கும் கதிரொளி என்னவனாது. இப்ப என்ன பண்ணுன்னா, கிட்டத்தட்ட இப்ப சகலமும் விழுங்கும் அப்படின்னும் பொழுதே இந்த பாடல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நம்ம இந்த சகலத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். சகலமும் அப்படின்னும் பொழுதே என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம், இந்த பார்த்துட்டு இருக்கிற பிரபஞ்சத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், நம்ம பேசின்னு இருக்கோம், ஒரு மாதிரி உணர்றோம், அதை சுவைக்கிறோம், கண்களால பேசுறோம், இது கண்களால பார்க்கிறோம். இப்படி இந்த ஐம்புலன்களாலையும் என்னென்னலாம் பண்றோமோ இது நமக்கு இன்பம், துன்பம், துக்கம் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே சகலமும். இதுக்கு நடுவுல என்ன பண்றோம்னா, அனுபவிக்கிற ஒரு விஷயத்த. இந்த சகலமும் என்னன்னா இந்த பிரபஞ்சம். இப்ப நீ உட்காந்து பாக்குறது, ஒரு ஊருக்கு போறது, ஒரு பெரிய அனுபவத்துக்கு போறது, சினிமா பாக்குறது, வெளியூருக்கு போறது, எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ்
இது எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகி நம்ம மைண்ட்ல உட்காந்துருக்கு. எப்படி உட்காந்துருன்னா பிரபஞ்சமா உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எல்லாம் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல வரும். இந்த சகலமும் அப்படின்னு அர்த்தம். இந்த சகலத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் யூ காட் இன் டு த வேர்ல்டு, நீங்க இந்த வேர்ல்டுக்குள்ளார அகப்பட்டிருக்கீங்க அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. அப்ப இந்த வேர்ல்டு வந்து லிமிட்டேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஞானி வராங்க. அப்ப சகலமும் விழுங்கும் அப்படின்னும் பொழுது இது எல்லாத்தையும் நீ எதனால இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாயோ, எது உன்னை துக்கத்தில் தள்ளுகிறதோ, எது உன்னை ஆசையிலிருந்து பேராசை, பேராசையிலிருந்தும் இன்னும் பேராசை உன்னை அலைக்கழிக்கிறதோ, அப்பேற்பட்ட சகலமும் என்கிற பிரபஞ்சத்தை இது விழுங்கும். எது விழுங்கும்னா அருணாச்சலம் விழுங்கும், சகலமும் விழுங்கும். எப்படி விழுங்கும்? கதிரொளி போல. ஒரு மலரானது சூரியனை நோக்கும் போது மலர்கின்றதோ, அந்த மலர்தலுக்கு பேர் சலச மலர்த்தேடு அருணாச்சலா அப்படின்னு பேரு. இப்ப என்ன பண்ணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வரியை கவனிங்கோ. சகலமும் விழுங்கும் கதிரொளி, எல்லாவற்றையும் விழுங்கி கொண்டிருக்கின்ற இந்த கதிரொளியானது, எல்லாவற்றின் மீதும் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கதிரொளியானது சலச மலர் இனமன. என்னுடைய மனம் எப்படி இருக்குன்னா, மனம் அலைஞ்சின்றே இருக்கு, ஒரு சலனத்துக்கு உட்பண்டே இருக்கிறது. இந்த சலசமத்தை நிறுத்தி, இந்த மனதை நிறுத்தி மலர்த்திடு அருணாச்சலா அப்படிங்கிறத முக்கியம் இந்த இடத்துல. இந்த வரியில தான் நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ, நமக்கு தெரியாத ஒரு ஆக்ஷன் பகவான் காட்டுறார். எப்படின்னா, அதாவது மன சலச மலர்த்திடு அந்த வரியை பாருங்க. இந்த மனசுங்கிறது தான், இந்த மனசுங்கிறது விரியும் பொழுது உலகமாக மாறுகிறது. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே தூக்கத்திலிருந்து கனவுல இருந்து வந்தோடனே வெளியில வந்தோடனே இந்த உலகம் தெரியறது, பிரபஞ்சமா மாறுது. இப்பொழுது மீண்டும் இந்த பிரபஞ்சம் மனதுக்குள்ள வந்து ஒடுங்குது. இரவு நேரங்கள்ல உலகம் தெரியுது நமக்கு. இப்படி விரிதலும் ஒடுங்குதலுமாக இருக்கக்கூடிய இந்த மனம் என்கிறதா நமக்கு துன்பத்திற்கு காரணம் இந்த இடத்துல காட்டுறாரு. அப்ப என்னன்னா, இந்த மனசுதான் சலனத்துக்கு காரணம். இந்த மனத்தை சலசமலர்த்திடு அருணாச்சலா அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த மனம் எந்த இடத்தில் உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்து, அந்த இடத்தில் கொண்டு போய் ஒடுக்கி விடு. அப்படி ஒடுக்கி விட்டால் என்ன ஆகும்னா, உள்ள ஒரு பூ ஒண்ணு மலராம ஒண்ணு இருக்கு, அப்ப அந்த மலர்ந்த புஷ்பத்தை நீ பாப்ப அப்படிங்கிறார். சலச மலர்தல் அப்படிங்கிறார். அப்ப அந்த பூக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதுவே ஹிருதயஸ்தானம் அப்படின்னு சொல்றார் பகவான். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாட்டு. எந்த இடத்தில் சகலமும் தெரிஞ்சுதோ, எந்தனால இந்த சகலமும் தெரியப்படுகிறதோ, அந்த மனதை தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே, எந்த இடத்திலே அந்த உற்பத்தி ஆகிறதோ, மனம் உற்பத்தி ஆகிறதோ, எந்த இடத்தில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்தில் கொண்டு போய் ஒடுக்கும் பொழுது, உள்ளே புகும் பொழுது அந்த இடத்தில் ஹிருதயம் விகசிக்கிறது அப்படிங்கிறது. விகசிக்கிற மலருது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நாம் அந்த இடத்தை பார்த்ததே கிடையாது. அதுதான் ரமண பகவான் கிட்ட சொல்லும் பொழுது, நான் என்கிற அகங்காரத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஹிருதயம் அப்படிங்கிறது வலது மார்பகத்து பக்கம், இடது மார்பத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வலது மார்பு 3 கட்டை விரற்கடை பக்கத்துல இந்த இடத்துல நான் இருக்கு அப்படின்வார். இதுக்கு ஆதாரமா பகவான் என்ன சொல்வார்னா, நீங்க நான்னு சொல்லும் பொழுது தலையோ இல்ல வயிற்றையோ எதுவும் சொல்றது இல்ல, நான்னு சொல்லும் பொழுது உங்களையும் அறியாமல் இந்த வலது பக்க மார்பை சொல்றீங்களே அப்படின்னு பகவான் பலமுறை சொல்லியிருக்கார். அப்ப அந்த இடத்துல ஹிருதயம் என்கிற எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு ஒடுக்கம் கொள்கிற ஒரு பெரிய ஒரு கமலம் ஒண்ணு இருக்கு. அது ஹிருதயஸ்தானம்னு பேரு. அந்த ஹிருதயஸ்தானம் தான் ஆத்மஸ்தானம். அங்கே இருந்தா நம்ம தூங்கும் பொழுது நமக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பகவான் சொல்லும் பொழுது, தூங்கும் பொழுது நம்மளுடைய மனமானது ஒடுங்கி ஹிருதயஸ்தானத்துக்கு மேல ஒடுங்கிட்டு திரும்ப மறுநாள் வந்து இந்த உடம்ப பிடிச்சிக்கிறது. ஸோ அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிக்கிறது. ஆனா இந்த இடத்துல எதுவுமே இல்லாதபடிக்கு, இந்த மனமே இல்லாதபடிக்கு, எண்ணமே தோன்றாதபடிக்கு கொண்டு போய் என்னை ஒடுக்கிடு. அப்படி ஒடுக்குற இடம் ஹிருதய தாமரைன்னு பேரு. அந்த ஹிருதய தாமரத்துல ஒடுக்கினா எல்லாம் மலருது அந்த இடத்துல. இந்த ஹிருதயத்தானத்தினுடைய ஒரு அமைப்பையே வந்து பகவான் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இது
எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஆம்பல் பூ எப்படி தலைகீழாக இருக்குமோ அது போல இருதயம் குவிந்து கிடக்கிறது. இது தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு ஒரு ஜீவன் திரும்பும் பொழுது அந்த இடத்துல குவிந்து கிடக்கிறதோ இவன் போய் ஒடுங்கி அண்ட பிரம்மாண்டம் தானாக நின்ற ஒரு நிலை இவனுக்கு சித்திக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த பாடல்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, சகலமும் விழுங்கும். அப்ப சகலமும் விழுங்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா, நம்மளுடைய ஹிருதயஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துறது. அது சகலமும் விழுங்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சகலமும் விழுங்கும் கதிரொலி இனமென, எப்படி சூரியன் எல்லா இடங்கள்லையும் பிரகாசிக்க செய்யறதோ, எல்லாவற்றையும் மலர்விக்கிறதோ சூரியன், அதே போல கதிரொலி இனமென மன சலச மலர்த்திடு அருணாச்சலா, அந்த மனதினுடைய சலனத்தை போக்கி சலசம் அலர்த்திடு அருணாச்சலா அப்படின்னா அந்த இடத்துல மலரச் செய்து விடு. அந்த கூம்பி போய் இருக்கிற அந்த மலரை மலரச் செய்து விடு. அது உன்னால் தான் அருணாச்சலா முடியும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் பகவான். அதனால இது நம்மளுடைய முயற்சியா அப்படின்னா ஒரு இடத்து வரைக்கும் தான் நம்மளுடைய முயற்சி. இதை கேட்பதும் பாராயணம் செய்வதும், இதை புத்திபூர்வமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிகிற வரைக்கும் நம்முடைய முயற்சி. ஆனால் ஆக்ஷன், செயல் என்று சொல்லும் பொழுது அந்த செயல் அருணாச்சலம். அப்போ என்ன ஆகுது, இதை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மால முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த மனசு போய் அமைதியா உட்காருது. அமைதியா ஸ்டில்னஸ் வருது மைண்டு கிட்ட. அந்த ஸ்டில்னஸை இந்த பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கும்.